அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு சல்லு கிச்சன். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சிக்கன் தான். இது வந்து ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளியும் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, சிக்கன் குழம்பு மசாலா வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், பெப்பர் 1 டீஸ்பூன், அப்புறமா 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இதில் வந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா குக்காக விடலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம மசாலாவை சேர்த்து நல்லா குக்காக விடணும். இது எப்படி குக் ஆகிடுச்சுன்னு தெரிய வரும்னா, எண்ணெய் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரும். அப்படி இப்போ வந்துருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு. இதில் வந்து நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் சேருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மசாலா பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் வந்து அந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா குக்காக விடலாம். நம்ம போட்ட தண்ணிலாம் நல்லா வற்றி வந்துட்ட பிறகு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்ட உடனே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி சிக்கன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெறும் ஒரு 5-6 இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட, பரோட்டா கூடலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.